ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னர் கேரளா ஸ்டைல் முட்டை கிரேவி. அதுக்கு தேவையான அளவு 10 முட்டை, 7 பெரிய வெங்காயம், 5 தக்காளி. தேவையான அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி கட் பண்ணியாச்சு. அப்புறமா உங்க அம்மா ரெசிபி சொல்லுவாங்க. சரி, இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் கலரில் வரா மாதிரி ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறின பிறகு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு 5 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 5 போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். உப்பு போட்டுட்டா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும். கருவேப்பிலை போட மறந்து இதெல்லாம் எடுக்காத. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மசாலா வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணி அரைச்ச மசாலா, ஆலினால் மசாலா. இது போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மசாலாவை கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மசாலாவை அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணலாம், ரெடி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தக்காளியை சேர்த்துக்கிறேன். பரவாயில்ல. இப்போவே பாருங்கள், நல்ல கலர் தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்லா ஹாட் வாட்டர், ரொம்ப கொதிச்சு வேணாம், லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் கை வச்சு பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி இதில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நல்லா கொதித்து மேலே எண்ணெய் வரப்போ நம்ம முட்டையை போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க. இந்த சைடில் முட்டை வெந்துருச்சு. இப்போ முட்டையை உரித்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டையை போட்டு இந்த கிரேவியோட டேஸ்ட் அந்த முட்டையில் ஏறுற வரலையும் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நான் முட்டையை போட்டுக்கிறேன். இது ஒரு 5-10 நிமிஷம் சிம்மிலே இருக்கணும். அப்போ தான் இந்த முட்டையில் டேஸ்ட்டு வரும். குட்டி குட்டியாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு இதில் இப்போது 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு. கிரேவியாக வந்துருச்சு. சப்பாத்திக்கு நல்லா தொட்டு சாப்பிடலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் கிடையாது, அது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் பொள்ளாச்சிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை ஊற்றி தான் இன்றைக்கி சமைச்சிருக்கோம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா வீடியோவும் போடுறேன்.
இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒன் டைம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆளுக்கு ஒரு முட்டை போதும்ல? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.